அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். திருமண தடை நீக்கும் ஒரு அற்புதமான மன்மத வசிய திலகம் தயாரிக்கும் முறை. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய வரன்கள் நீங்க பாக்குறீங்க. அந்த வரன் கை கூடவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தோஷம் அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போகுது. அல்லது பேசி வைக்கிற வரன் கூட ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகுது, அது நின்று போகுது. இந்த மாதிரி திருமண பாக்கியம் கை கூடாம தடுமாறிட்டு இருக்கவங்க, நினைத்தபடி வாழ்க்கை துணை வரமாட்டிக்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்க, இந்த வேலையில் இருக்கணும், அல்லது பெண் இப்படி இருக்கணும், மாப்பிள்ளை இந்த வேலை பண்ணணும், மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். பெண்ணுக்கோ ஆணுக்கோ அவங்க வாழ்க்கை துணை இப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். இந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்க நினைத்தபடி உங்களுக்கு மனவாழ்வு அமைய, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் விரைவில் கைகூட இந்த அற்புதமான திலகத்தை தயார் செய்து தொடர்ந்து யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்க உச்சந்தலையில கொஞ்சம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரைவில் திருமண பாக்கியம் நினைத்தபடி கைகூடும். முழு நம்பிக்கையோடு இதை தயார் செய்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அது எப்படி தயாரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக ஒரு அற்புதமான அறிவிப்பு. மாந்திரீகம் என்பது அற்புதமான ஒரு விஷயங்க. நமது சித்தர்கள் நமக்கு தந்த ஒரு அருமையான பொக்கிஷம் இந்த மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்துல நல்ல விஷயம் இருக்கு, சில தீய விஷயங்களும் இருக்கு. நல்ல மாந்திரிக வித்தையை கற்றுக்கொண்டு உங்க சொந்த முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும், அல்லது இதை தொழிலா சேவையா செய்யணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு தற்பொழுது 21 நாள்ல மாந்திரிக வித்தையை கத்துத்தரும் ஒரு மாந்திரிக வித்தை வாட்ஸ்அப் வகுப்பு நடந்து கொண்டு இருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் சேரலாம். இந்த வகுப்பில் சேரும் அத்தனை பேருக்கும் அற்புதமான 6 மந்திர பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்படும். கட்டண விவரம் தெரிந்து கொள்ள நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப்ல மட்டும் தகவல் கொடுங்க. கால் பண்ணாதீங்க அன்பு சொந்தங்களே, வாட்ஸ்அப்ல தகவல் கொடுங்க. நாங்க வாட்ஸ்அப் ஓய்வா இருக்கும் போது பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் தருவோம். அற்புதமான திலகம். இந்த திலகம் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவை மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடியை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை அல்லது பௌர்ணமி சுக்கிரஹோரை அல்லது வெள்ளிக்கிழமை வரும் பௌர்ணமி நாள், அந்த நாள்ல சுக்கிரஹோரை, இந்த 3ல ஏதாவது ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாபம் நீக்கி எடுக்க வேண்டும். மூலிகைக்கு எப்படி காப்பு கட்டணும் அப்படின்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கோம். ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சேனல்ல அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த முறைப்படி மூலிகை சாபம் நீக்கி காப்பு கட்டி மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடியை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து அந்த செடியை நன்றாக தண்ணீரில் கழுவி அதன் பிறகு அதை வெயில உலர்த்துங்க. 3 நாட்கள் நல்ல வெயில காய வைங்க. நல்லா காஞ்ச பிறகு அந்த செடி முழுவதும் எடுத்து ஒரு புது மண் சட்டியில போட்டு கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு எரித்து கொள்ளுங்கள். மண் சட்டியில அந்த செடி முழுசும் போட்டு, அந்த செடி ஆல்ரெடி நல்லா காஞ்சிருக்கும், அதை போட்டு அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு பற்ற வைத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் எரியும் போது அந்த செடியும் ஃபுல்லா எரிஞ்சிரும். அப்படி எரிஞ்சு அது கரியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த கரியை ஒரு டப்பால சேகரிச்சுக்கணும். சேகரிச்சுட்டு அந்த கரியோட ஜவ்வாது, கோரோசனை, அத்தர் இந்த 3ஐயும் சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு அரைச்சுக்கணும். மை அரைக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன கல் வாங்கி வச்சுக்கோங்க. அது எல்லா இடத்துலயும் கிடைக்கும், சரிங்களா? அரைத்து அந்த கல் எங்க வாங்கணும்னா சிற்ப கலைக்கூடம் உங்க வீட்டின் அருகில் அல்லது உங்க ஊர்ல எங்க இருக்குன்னு பார்த்து ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அங்க போய் கேட்டீங்கன்னா தருவாங்க, சரிங்களா? அதுல அந்த கறியை போட்டு நான் சொன்ன பொருளை போட்டு நல்லா மைய 1 மணி நேரம் அரைக்கணும். நல்லா 1 மணி நேரம் அரைக்கணுங்க. அப்படி அரைக்கும் பொழுது பேசக்கூடாது, ஏன்னா உங்க எச்சில் காதுல மயில படக்கூடாது. நல்லா அரைத்து அந்த 1 மணி நேரம் நல்லா அரைத்து அதை ஒரு சில்வர் டப்பால சேகரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? அதை உங்க வீட்டு பூஜையில வச்சுட்டு நீங்க அரைச்சி முடிச்ச அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு அந்த மை டப்பாவை நல்லா திறந்து வச்சு கொஞ்சம் பூ அது மேல போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லி பூஜை பண்ணணும்.
ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், உங்க வசதிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து முதல்ல விநாயகர் மந்திரத்தை சொல்லி 11 நாளைக்கு பூஜை பண்ணணும். 11 நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு கொஞ்சம் பூ எடுத்து கையில வச்சுட்டு தீபம் ஏற்றி ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து அந்த மைடப்பாவை திறந்து வைத்து அதுல பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு விநாயகர் மந்திரம் 11 முறை சொல்லிட்டு தூபதீபம் காட்டிட்டு மைடப்பாவை மூடி எடுத்து வச்சிருங்க. பயன்படுத்தாதீங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கு பிறகுதான் பயன்படுத்தணும். 11 நாள் விநாயகர் பூஜை முடிஞ்சிச்சா, அதன் பிறகு நான் ஒரு மந்திரம் கொடுக்கிறேன். அந்த மந்திரத்தை 11 நாள் 11 முறை சொல்லி பூஜை பண்ணணும். அது என்ன மந்திரம்னா, ஓம் கிளியும் சவ்வும் ஐயும் ஸ்வாகா, ஓம் கிளியும் சவ்வும் ஐயும் ஸ்வாகா, ஓம் கிளியும் சவ்வும் ஐயும் ஸ்வாகா அப்படின்னு 11 முறை தினமும் சொல்லணும். 11 நாளைக்கு. நான் சொல்றத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மை தயார் பண்ணிக்கிறீங்க, அரைச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள்ல இருந்து முதல் 11 நாள் விநாயகர் மந்திரம் சொல்லி பூஜை பண்ணணும். அடுத்த 11 நாள் நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணி அந்த மைக்கு உயிர் தந்து அதன் பிறகு யாருக்கு திருமணம் கைகூடாம இருக்கோ அவங்க சும்மா கொஞ்சம் எடுத்து உச்சந்தலையில தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. நிச்சயமா பாருங்க, ஆச்சரியப்பட வகையில விரைவில் திருமண பாக்கியம் ஏற்படும். இந்த 11 நாள் பூஜை செய்றீங்க இல்லையா, அந்த பூஜை செய்யற வேளையில அசைவ உணவை தவிர்த்து விட வேண்டும். இவ்வாறு சுத்தமாக இருந்து இந்த பூஜை செய்து இந்த திலகத்தை பயன்படுத்துங்கள், நல்லதே நடக்கும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க குடும்பத்துல தீய மாந்திரிகத்தால ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏவல் பில்லி சூனியம் செய்வனை கோளாறுகள் மற்றும் பித்து பிடித்தல், தொடர் துர்மரணங்கள் அல்லது தொடர் விபத்துக்கள், தொடர்ந்து விரைய செலவு, தொடர்ந்து மருத்துவ செலவு, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஏதாவது தீய மாந்திரிகத்தால பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், எங்களை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள். முதலில் வாக்கு கேட்டு வாட்ஸ்அப் மூலமாவே வாக்கு கேட்டு அதர்வன வேத பூஜை முறைப்படி அந்த பிரச்சனையை சரி செய்து தருவோம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் டிஸ்பிளேல இருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான மாந்திரி தகவலோட சந்திக்கிறேன். மாகாளியே நமக.